கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் காலை நேர தலைப்புச் செய்திகள். இலங்கையில் எதிர்காலத்தில் நவீன வசதிகளுடனான 1000 புதிய பேருந்துகளை இணைப்பதன் ஊடாக பொது போக்குவரத்தை வலுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் டாக்டர் பிரசன்ன குணசேகரன் தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையில் தற்போதுள்ள 5800 பேருந்துகளில் 4500 பேருந்துகளை மாத்திரமே பாதைகளில் போக்குவரத்துக்காக பயன்படுத்த முடியும் என்று அமைச்சர் கூறியுள்ளார். அத்தோடு பயணிகளுக்கு சிறந்த சேவையை வழங்க 7400 பேருந்துகள் அவசியம் என்றும் புறக்கோட்டை மத்திய பேருந்து வளாகத்தில் நடைபெற்ற விசேட ஆய்வின் போது அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் புதிய வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளதாக அறிவித்துள்ளது. பொதுமக்களிடமிருந்து எழுத்துப்பூர்வ முறைப்பாடுகளை துரிதமாக பெறுவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணிற்கு பொதுமக்கள் எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்கும் முறைப்பாடுகள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க ஏற்கனவே பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களத்தின் ஆணையர் நாயகம் நிசாந்த அனுருத்த வீரசிங்க தெரிவித்துள்ளார். அதன்படி மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையர் நாயகத்திடம் அல்லது அந்த திணைக்களத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய மேல்முறையீடுகள் அல்லது முறைப்பாடுகளை 0114033330 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு எழுத்துப்பூர்வமாக அனுப்பலாம் என கூறப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் அனைத்து சலுகைகளும் குறைக்கப்படும் என்றும் அரசியலமைப்பு திருத்தம் இல்லாமல் இதை செய்ய முடியும் என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் கொடுப்பனவுகள் மற்றும் சலுகைகளை அரசியலமைப்பு திருத்தத்துக்கு பிறகு மட்டுமே குறைக்க முடியும் என முன்னர் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தற்போது முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை குறைக்க முடிவு செய்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளின் உத்தியோகபூர்வ இல்லங்களை அரசாங்கம் கையகப்படுத்த அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகள் மற்றும் அமைச்சர்களின் ஓய்வூதியங்கள் மற்றும் சலுகைகளை குறைப்பது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் செய்யப்பட வேண்டும் என்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையர் பிரதீபா மகாநாம கேவா சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று பிற்பகல் சிறப்பு அரசியல் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பில் உள்ள தனியார் கோட்டலில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதன்போது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதியை ஆதரித்த அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் மற்றும் பழனி திகாம்பரம் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன, உதய கம்பன்பில, அனுர பிரியதர்சன யாப்பா, துமிந்த திசநாயக்க, காஞ்சன விஜயசேகர, சாகல ரத்நாயக்க மற்றும் வஜிர அபிவர்த்தன ஆகியோரும் பங்கேற்றுள்ளனர். கடந்த வருடத்தில் வெள்ளத்தால் பயிர்கள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு வாரியத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் பொலனறுவை, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் இருந்து இழப்பீடு வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பயிர் சேதம் அடைந்த விவசாயிகளின் கணக்குகளில் தொடர்புடைய நிதியை வரவு வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் 13,379 ஏக்கருக்கு நேற்று இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இன்றைய இழப்பீட்டுத் தொகை நெல் விவசாயிகளுக்கு மட்டுமே வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரிசி இறக்குமதியை நிறுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக நிதி அமைச்சின் அதிகாரிகள் அரசாங்க நிதி பற்றிய குழுவிடம் தெரிவித்துள்ளனர். இதன்படி அறுவடை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தேவையான அரிசி இருப்புகளை பெற முடியும் என அண்மையில் நடைபெற்ற அரசாங்க நிதி பற்றிய குழு கூட்டத்தில் அமைச்சின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனிடையே எதிர்காலத்தில் நெல்லை கொள்வனவு செய்வதற்காக திரைசேரியிடமிருந்து நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு வழங்கப்படவுள்ள 5 பில்லியன் ரூபாய் நிதி குறித்து குழுவின் தலைவரின் நாடாளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி ஹர்சடி சில்வா வினாவியதுடன் அந்த நிதியை உரிய முறையில் பயன்படுத்துவதற்கான திட்டம் ஒன்றின் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். இதன்படி நெல் கொள்முதல் செயல்முறை கடுமையான மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்வதற்கும் செயல்பாட்டில் ஏற்படக்கூடிய முறைகேடுகளை தடுப்பதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் குறித்து குழு கூட்டத்தில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது.
மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற 30,000 கோதுமை மா பொதிகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை பறிமுதல் செய்துள்ளது. முகத்துவாரம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் இதுகுறித்து கோதுமை பொதிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சோதனையின் போது 25 கிலோகிராம் நிறை கொண்ட கோதுமை மா பொதிகள் கைப்பற்றியுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் விபச்சார நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 17 வயது சிறுமி உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோண்டாவில் பகுதியில் உள்ள மேல்மாடி வீடொன்றினை வாடகைக்கு பெற்று கீழ் வீட்டில் வசிப்பவர்களுக்கு தெரியாமல் மிக ரகசியமாக மேல்மாடியில் 17 வயது சிறுமி உள்ளிட்ட 2 வைத்து நபரொருவர் விபச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதுகுறித்து யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று முன்தினம் குறித்த வீட்டினை சுற்றி வளைத்தனர். இதன்போது மேல் வீட்டில் விபச்சார நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 17 வயது சிறுமி உள்ளிட்ட 2 பெண்களையும் அவர்களை வைத்து விபச்சார நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றத்தில் 36 வயதுடைய நபரையும் கைது செய்துள்ளனர். நீர்கொழும்பு நகரம் மற்றும் கட்டுவ ஆகிய பிரதேசங்களில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த 2 விபச்சார விடுதிகளில் இருந்து 3 பெண்கள் உட்பட 4 கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் மசாஜ் நிலையத்தின் உரிமையாளரும் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். நீர்கொழும்பு கொச்சிக்கடை கல்கமுவ மற்றும் கட்டுநாயக்க ஆகிய பிரதேசங்களில் 40 வயதுடைய நபரும் 24, 38 மற்றும் 52 வயதுடைய 3 பெண்களுமே கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நீர்கொழும்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்க பயணிகள் விமானம் ஒன்று உலங்கு வானூர்தி ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் இதுவரை 30 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் கான்சாஸ் மாகாணத்தில் இருந்து 64 பேருடன் பயணித்த குறித்த விமானம் அந்த நாட்டு ராணுவ உலங்கு வானூர்தி ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இதனையடுத்து குறித்த விமானம் மற்றும் உலங்கு வானூர்தி என்பன போட்டோமேக் ஆற்றில் வீழ்ந்துள்ளன. இந்த சம்பவம் நேற்று காலை அமெரிக்காவின் டொனால்ட் ரீகன் தேசிய விமான நிலையத்தில் விமானத்தை தரையிறக்க முற்பட்ட போது இடம்பெற்றதாக குறிப்பிடப்பட்டது. விபத்துக்குள்ளான விமானத்தில் 60 பயணிகள் மற்றும் 4 பணியாளர்கள் பயணித்ததுடன் உலங்கு வானூர்தியில் 3 ராணுவ உத்தியோகத்தர்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்படுகிறது. அத்துடன் விபத்துக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படாத நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சர்வதேச ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.